அகஸ்தியரை பற்றி ஆரம்பித்தேன், அதையும் சொல்லி பூர்த்தி பண்ணிவிடுறேன். அந்த அகஸ்தியர் லலிதோபாக்கியானத்தை கேட்குறார். திரிபுரா ரகசியத்தின் சரித்திரம் இருக்குது. திரிபுரா ரகசியம்ங்கிற அற்புதமான ஒரு கிரந்தத்தில் இந்த சரித்திரத்தை சொல்கிறார். அகஸ்தியர் ஹயக்ரீவர் இடத்துல கேட்குறார், அந்த ஜனங்களுக்கெல்லாம் நல்ல கதி வரத்துக்கு என்னன்னு கேட்டோன்னே அம்பாவோட சரித்திரத்தை பூரா சொல்கிறார். மகா திரிபுர சுந்தரியோட சரித்திரத்தை சொல்கிறார், சஹஸ்ரநாமத்தை சொல்கிறார், திரிசதியை சொல்கிறார், எல்லாம் கேட்டுக்கிறார். எல்லாம் கேட்டு முடித்த உடனே நீங்கள் சொல்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. சுமேரு மத்திய சிங்கஸ்தா ஸ்ரீமன் நகர நாயிகா சிந்தாமணி கிரகாந்தஸ்தா பஞ்சபிரம்மாசனஸ்திதா மகாபத்மாடவி சம்ஸ்தா கதம்பவன வாசினி சஹஸ்ரநாமம் சொல்கிறது. அப்படி சுமேரு மத்திய மலையுடைய மேலே ஸ்ரீநகரம்னு ஒரு நகரம் இருக்குங்கிறேள், அதில் சிந்தாமணி கிரகம் இருக்குங்கிறேள், அதில் பரதேவதை உட்காந்துருக்காங்கிறேள். இந்த கதையெல்லாம் நான் கேட்டதே இல்லையே. அகஸ்தியர் சொல்கிறார், எனக்கு பக்திபூர்வமாக எனக்கு புரியுறது நீங்கள் சொல்கிறதெல்லாம் சத்தியம்னு. ஆனால் சுமேரு மலையில் என்னுடைய கால் படாத ஒரு இடம் இல்லை, அத்தனை இடத்துக்கும் நான் போயிட்டு வந்திருக்கேன். இப்படி ஒரு இடத்த நான் பார்த்ததே இல்லையே. ஏன் பார்க்கல? கைலாசம் பார்த்துருக்கேன், வைகுண்டம் பார்த்துருக்கேன், பாக்கி அத்தனை தேவதா லோகங்களுக்கும் நான் போயிட்டு வந்திருக்கேன். நீங்கள் சொல்கிறது சத்தியம்னு என்னுடைய மனசு ஒத்துக்கிறது, ஆனால் நான் கண்ணால் பார்க்கலையே. ஏன் பார்க்கல கேட்குறார் அகஸ்தியர். அதுக்கு அவர் சொன்னாராம், அப்பா எல்லாம் சரிதான், உனக்கு அம்பாள் மேலே அபரிமிதமான பக்தி இருக்குது, அம்பாளுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் உனக்கு இருக்கிறதுனால தான் உனக்கு சஹஸ்ரநாமம் கேட்க முடிஞ்சது, திரிசதி கேட்க முடிஞ்சது, அம்பாவோட சரித்திரம் பூரா கேட்க முடிஞ்சது. ஆனால் உனக்கு குரு இல்லையே. உனக்கு குரு இல்லாததுனால, குருவுடைய அனுகிரகம், குருவுடைய தீட்சை இல்லாததுனால உனக்கு அம்பாளை பார்க்க முடியாது. நீ சுமேரு மலைக்கு போனாலும் உன் கண்ணுக்கு அது தெரியாது. திரிபுரா ரகசியத்தை சரித்திரம் சொல்லியிருக்கு. அகஸ்தியருக்கே அதுதான் கதினா இப்போ நம்மளெல்லாம் நினச்சி பார்த்துக்கணும். அவர் சொல்கிறார், உண்மையில உள்ள காருண்யத்தினால நான் உனக்கு இதெல்லாம் சொன்னேன், ஆனால் உனக்கு உபதேசம் இன்னும் ஆகலை, குருவுடைய அனுகிரகம் உனக்கு கிடைக்கல, அது கிடைக்கும்போது தானே உனக்கு பாக்கியெல்லாம் சித்திச்சிரும் அப்படின்னு சொல்லி ஹயக்ரீவர் சொல்ல, எப்படி இதெல்லாம் எனக்கு நீங்கள் சொன்னேள் அப்படின்னு சொன்ன உடனே ஏன்னா உன்னுடைய மனைவியை பற்றி உனக்கு தெரியாது, லோபாமுத்ரா இருக்காளே அவள் அம்பாளுடைய ஸ்வரூபத்தையே சாட்சாத்கரித்தவள், அவளுக்கு உபதேசம் ஆகிடுது, அவளுக்கெல்லாம் என்றைக்கோ உபதேசம் ஆகிடுது, இவருக்கு எனக்கே தெரியலையே. அவர் சொல்கிறார், நான் நித்திய நவாவரண பூஜை பண்ணிகிட்டு இருக்கேன். ஹயக்ரீவர் சொல்கிறார், என்னுடைய பூஜைக்கு சுவாசினியாக அவள் தான் டெய்லி வந்துட்டு போகிறாள், அது உனக்கு தெரியுமா? அவள் என்னை விட்டு ஒரு க்ஷணம் கூட பிரிய மாட்டாளே. ரகோயாக கிரமாராத்யா ரகஸ்தர்ப்பண தர்ப்பிதான்னு சொல்லியிருக்கு. நான் உபாசகன், நான் ஜபம் பண்ணிட்டு இருக்கேன், நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன், டாம்பிகத்துக்கு இல்லை, யாருக்குமே தெரியாமல் ரகசியமாக அவள் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு உபதேசம் ஆயிருக்கு. அதனால் அவளுடைய பத்தியாக இருக்கிற காரணத்தினால உனக்கு நான் தனியாக அனுகிரகம் பண்ணேன். அதனால் குருவுடைய கிருபை ஏற்படும் போது தான், அனுகிரகம் ஏற்படும் போது தான் உனக்கு அது பூர்ணத்துவம் அடையும்னு சொல்லி அவர் உன்னுடைய மனைவிட்டே நீ உபதேசம் வாங்கிக்கோங்கிற. அப்படி உபதேசம் வாங்கி அதுக்கப்புறம் அம்பாளுடைய தரிசனம் அகஸ்திய மகரிஷிக்கு கிடச்சிது. தரிசனம் கிடச்சது மட்டும் இல்லாமல் நீயே குருமண்டலத்தில் முதல்வனாக இருந்து நீயும் ஒரு குருவாக பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணு அம்பாள் அவளை ஆக்கிறா. அந்த இடமும் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய இந்த அதே ஆடி அமாவாசையில் அந்த பொதுகை மலை புறப்படக்கூடிய அந்த பானதீர்த்தம் இருக்குது. அந்த பானதீர்த்தம் பகுதியில் குப்த ஸ்ருங்கம்னு அது எங்கே இருக்குன்னு யாருக்குமே தெரியாதான். தாமிரபரணி மகாத்மியத்தை சரித்திரம் வருது. இந்த குப்த ஸ்ருங்கத்தில் ஸ்ரீவித்யா பூஜையில் இருக்கக்கூடிய எல்லா ஆம்நாயங்களும் தடாகங்களாகவும் அந்த தேவதைகளெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய சைதன்யங்களாகவும் நடுவில் ஒரு குகைக்குள்ளே மகா திரிபுர சுந்தரி ராஜராஜேஸ்வரி உட்காந்துருக்கா அப்படின்னும் அகஸ்தியர் நித்தியம் அதுக்கு பூஜை பண்ணிட்டுருக்காருன்னு தாமிரபரணி மகாத்மியம் சொல்கிறது. அப்படி அம்பாள் குரு கிருபை இருந்தால்தான் அனுகிரகம் கிடைக்கும்னு அகஸ்திய மகர்ஷிக்கு உணர்த்தின ஒரு சரித்திரம். அதுக்கு விசேஷமாக